வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற என்னுடைய டூல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். கஸ்டம் சீக்வன்ஸ் வந்து இட்ஸ் 1 lakh வர்த்து. அப்படி என்ன 1 lakh இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட், அதுவும் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மோட்டிவேட் ஆகலாம். ஓகேவா? ஸோ நான் சொல்லி நீங்கள் மோட்டிவேட் ஆகிறத விட்டு நீங்களே அதை பார்த்து நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி சீக்வன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நான் மூணுக்குமே வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த கடைசி 3 நாள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இன்னையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்த்துடலாம். ஓகேவா? நிஃப்டியோடைய ஓப்பனிங் இன்னைக்கு த ஓப்பனிங். ஓகேவா? இது வந்து 23rd Jan. ஸோ இன்னைக்கு த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 23,138. ஸோ 23,100 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து நான் வந்து பார்க்கணும். 23,100. ஸோ 23,100 ஆப்ஷன்ஸில் போகிறேன், நிஃப்டியை கிளிக் பண்ணுறேன், ப்ரெசன்ட் கான்ட்ராக்ட் வைக்கிறேன். 23,100 இதுதான் 23,100. இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கால் ஆப்ஷன் போடுறேன். 23,100 கால் ஆப்ஷன் நான் போடும்போது மார்னிங் வந்து இங்கே இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:30க்கு இங்கே க்ராஸ் ஆகிருக்கு. இது க்ராஸ் ஆனாலே we can buy. ஸோ இங்கே நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வாங்கியிருந்தோம்னா இந்த ப்ளூக்கு சென்டர் இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 11% வருது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்கெட் வந்து 50%. ஸோ +50 அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ரிஸ்க் எடுத்ததுக்கு ரிவார்டும் ஆல்மோஸ்ட் 5 times 1:5. ஓகேவா? நிஃப்டி பார்த்தாச்சா? இதே நாள் பேங்க் நிஃப்டி என்னாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? நிஃப்டி பேங்க்கு, இப்போ நிஃப்டி பேங்க்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஓப்பனிங் ப்ரைஸு 48,700. ஸோ 48,700 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் நான் ரெண்டையுமே பார்க்கணும். ஸோ 48,700 ஃபஸ்ட்டு நான் கால் ஆப்ஷன் போட்டேன் அப்படின்னா இதுதான் 48,700. வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஓகேவா? பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறமாக 9:50க்கு தான் வந்து கிராஸ் ஆகுது. ஓகேவா? இது கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் இப்போ மீன் வைல் கிராஸ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். புட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங், வெரி ஓப்பனிங் ஸ்டார்டிங் இதுதான் கிராஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்திருப்போம். இந்த என்ட்ரிங் எடுத்தால் ரெட்டு டு ரெட்டு, ஒரு ரெட்டிலிருந்து இன்னொரு ரெட்டுக்கு எக்ஸாக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இதை தான் வந்து நான் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 31%. நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ வச்சுருப்போம் அப்படின்னா 4%. 4%க்கு நம்ம ரிவார்டு வந்து 30, ஆல்மோஸ்ட் 1:8. ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு +30. ஓகேவா? இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு, நிஃப்டி பார்த்தாச்சு. இன்றைக்கி இப்போ நேற்று அது வந்து நம்ம பார்க்கலாம். நேற்று வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22nd Jan அப்படின்னா இது நேற்று ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 23,100. ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை நிஃப்டி கிளிக் பண்ணி ஆப்ஷன் கிளிக் பண்ணி நிஃப்டி 23,100 புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ 22nd அப்படிங்கிறது இது கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 22nd ஓப்பனிங் ரொம்ப நேரமாக வந்து இங்கே எங்கேயுமே வந்து பிரேக் டவுனே ஆகலை. இங்கே தான் வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. மீன் வைல் 23,100 கால் ஆப்ஷன், 23,100 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா? இங்கே எங்கேயுமே ரெட்டை கிராஸ் ஆகலை. தெரியுதா? இது வரைக்கும் 10:50 வரைக்கும் எங்கேயுமே ரெட்டு கிராஸ் ஆகலை. அப்போ இதில் கன்ஃபார்மாக வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிருக்கிறது புட் ஆப்ஷன். ஓகேவா? அப்போ புட் ஆப்ஷனில்
21st 22nd சாரி 22ndல இங்கே இவ்வளோ தூரம் இப்படி கீழே வந்துட்டு இந்த இடத்துலையே நமக்கு எக்ஸிக்யூஷன் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் இப்படி கீழே வருது, நல்லா இப்படி கீழே வருது அப்படின்னா திரும்பி மேலே கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கிராசிங். இந்த கிராசிங் எந்த டைமில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:18 நடக்குது. ஓகேவா? அப்போ 10:18 நம்ம வாங்கியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் 10 to 10:30க்குள்ளே க்ளோஸ் பண்ணணும். எய்தர் இதை வாங்காமல் இருக்கலாம், ஏன்னா 10க்கு மேலே வாங்காமல் இருக்கலாம். அப்படி வாங்கியிருந்தால் நமக்கு ஒரு சின்ன லாஸ், இதை நான் லாஸ்ன்னே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லாஸ் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 13%. ஸோ நான் வந்து நேற்று வந்து -13 போட்டுடுறேன். ஓகேவா? இப்போ அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ் அப்படிங்கிறது வரும், லாஸ் வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அல்டிமேட்டாக ப்ராஃபிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி எல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணும்போது நமக்கு அந்த ட்ரா டவுன் அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லாவே கம்மி பண்ணலாம். அது நீங்கள் பார்க்க தெரியும். நான் அதான் காட்டுறேன் இல்லையா, அது நீங்களே வந்து பார்க்கும்போது ஈஸியாக வந்து ஆமாம் நம்ம இதுவும் அதுவும் ரெண்டும் பண்ணும்போது நமக்கு இன்னி கம்மியாகுது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. 48,700. ஓகேவா? இது வந்து பேங்க் நிஃப்டி 48,700. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். 48,700 48,700 புட் ஆப்ஷன். ஓகேவா? 48,700 புட் ஆப்ஷன். இதுதான் 48,000. இங்கே தெரியுதுங்களா? இதுதான் வெரி ஓப்பனிங் 48,700 இங்கே கிராஸ் ஆயிருக்கா? ஓப்பனிங்கே இட்ஸ் கிராஸ்டு. நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே வாங்கியிருந்தால் கூட நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெட் டு ரெட் 23%. இந்த 23%க்கு நம்ம வைக்கிற ரிஸ்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5, 1:5. அப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு 23% அப்படிங்கிறது வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் நிஃப்டி இப்போ வெறும் நிஃப்டி பண்ணவங்களுக்கு நேற்று லாஸ். ஸோ பேங்க் நிஃப்டியும் நம்ம டுகெதர் பண்ணியிருந்தோம்னா இன் ஓவரால் ப்ளஸில் வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸில் வந்து மைனஸ் அந்த ட்ராடவுனை வந்து இந்த ரெண்டு நம்ம கம்பைன் பண்ணி பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சென்செக்ஸும் இதே மாதிரி தான் பார்க்கலாம். நான் அதையும் முடிஞ்சால் காட்டுறேன். அப்போது நிஃப்டியோடைய 21st நம்ம பார்க்கணும். கரெக்டாக 21st நிஃப்டி என்ன இருந்திருக்குன்னு பார்க்கணும். 21st அப்படின்னா இதுதான் 21st பார்த்தீங்க அப்படின்னா 24,400 அப்படிங்கிறது தான் ஓப்பனிங். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரேட்டில் இருக்கும். 24,400 அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணணும், ஆப்ஷன் கிளிக் பண்ணி 24,400 புட் ஆப்ஷன். ஓகே, இதுதான் 21st. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மார்னிங் ஓப்பன் ஆன உடனே இங்கே கிராஸ் ஆயிடுச்சு. இது கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? க்ளோஸ் ஆகணும்லாம் அர்த்தம் இல்லை, நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது கிளாஸ் ஆயிருந்துருச்சு. அந்த பட்சத்தில் நம்ம இங்கே ட்ரேட் எடுத்திருப்போம், இதை லாஸ் வாங்கியிருப்போம். எவ்வளோ லாஸு? 10%. அப்போது -10. ஓகேவா? -10 நமக்கு போச்சு. பிஃபோர் 10க்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதுபடி திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி கிராஸ் ஆகும்போது நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 51% ப்ராஃபிட், ப்ரொவைடட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அதே 10% வரும். அப்போது இது வந்து எந்த டைமில் வந்திருக்கு? 9:30க்கே கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு +50. ஓகேவா? ஸோ இதே தான் சென்செக்ஸுக்கும் இதே அப்ளிகபிள். இப்போ சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு எந்த நாள் லாஸ் ஆச்சு அதையும் நம்ம பார்த்துடலாம். அந்த நாள் ப்ராஃபிட்டாக மாறுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம 3 நம்ம பண்ணுறோம், இல்லை 2 பண்ணினால் கூட டைவர்சிஃபை படி, கான்செப்ட் படி நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக கர்வ் வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 76,300 ஓப்பனிங். ஓகேவா? ஸோ சென்செக்ஸ் போய் ஆப்ஷன் போய் 76,000 ஜனவரி கான்ட்ராக்டில் 76,300 போகிறேன் அப்படின்னா ஓப்பனிங் எடுத்த உடனே கீழே வருது, கிராஸ் ஆகுது. எப்போ கிராஸ் ஆகுது? 9:33க்கு கிராஸ் ஆகுது. ஓகேவா? இங்கே பாருங்கள், கிராஸ் ஆச்சு அப்படின்னா இங்கிருந்து இங்கே பாயிண்ட் டு பாயிண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20
6%. இந்த 26% எடுக்கிறதுக்கு நம்ம வைக்கிற ரிஸ்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4%. இப்போது அந்த சென்செக்ஸை நான் வந்து இங்கே ஆட் பண்ணவே இல்லை, ஓகேவா? அதை நான் விட்டுறேன். அதை ஆட் பண்ணாமையே நமக்கு 50 50 100 100 + 30 130 130 + 20 150 150ல் இது ஒரு 10 இது ஒரு 10 130 120%னே வச்சுக்கலாம், ஓகேவா? வெறும் இந்த காம்பினேஷன்லேயே நம்ம 120% பண்ணியாச்சு, ஓகேவா? 120% பண்ணியாச்சு. இப்போது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நல்லா பாருங்கள், ஒவ்வொரு ட்ரேடும் நமக்கு ரிஸ்க் வந்து 10% தான் வருது. 120 டிவைடட் பை 10 அப்படின்னா, சாரி 12, அடுத்த 12 ட்ரேடுமே நமக்கு லாஸ் ஆனால் தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து விட முடியும், ஓகேவா? நம்ம ப்ராஃபிட்டை விடுறதுக்கு அடுத்தது திரும்பி நம்ம ஒரு 10 நாள் லாஸ் ஆகணும். அப்படி லாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம லாஸ் அப்படிங்கிற சினாரியோக்குள்ளே போவோம், ஓகேவா? ஸோ இவ்வளோ சிம்பிளாக பாயிண்ட் டு பாயிண்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கான வழி. இதுலேயும் வந்து ஓப்பனிங் ட்ரேட் இல்லாமல் எப்படி வந்து ஆஃப்டர் 10:30 எப்படி ட்ரேட் பண்ணலாம், இன்னி ரிஸ்க்கு கம்மி பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட், ஓகேவா? இப்போ இதில் ஸ்கேல்ப் எப்படி பண்ணலாம், பொசிஷனல் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மெயின் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகுங்க, சீக்வன்ஸில் சாட்டிஸ்ஃபைட் ஆகுங்க. ஆனதுக்கப்புறமா அடுத்தது நிறையா நாலேஜ் இருக்குது ரிகார்டிங் இந்த கான்செப்டில் எல்லாத்துலேயுமே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாலேஜ். லாஸ் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் ட்ரேடிங். லாஸ் தான் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள், ஓகேவா? லாஸ் இஸ் பார்ட் ஆஃப் ட்ரேடிங், லாஸ் தான் ட்ரேடிங் அப்படிங்கிறது கிடையாது, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.